இந்த விழா ஒரு அற்புதமான விழாவாக இன்றைக்கு நடைபெறுவதை காண்கிற போது அண்ணன் கணேஷ் அவருடைய இந்த வெற்றி பயணத்தை காண்பதற்கு அவருடைய தந்தையார் அவர்கள் இல்லையே என்கின்ற ஒரு எண்ணம் தான் என்னுடைய மனதிலே உருவானது. அவருடைய தந்தையாரும் என்னுடைய தந்தையார் அவர்களும் தமிழ்நாடு சட்டமன்றத்திலே ஒரே காலத்திலே இடம்பெறக்கூடிய வாய்ப்பை பெற்றவர்கள். அதன் காரணமாகவோ என்னவோ அண்ணன் கணேஷ் அவர்களோடு நான் நீண்ட காலமாக நட்புரிமையோடு பழகக்கூடிய ஒரு வாய்ப்பை அவர்கள் எனக்கு தந்திருக்கிறார்கள். அவரிடத்திலே நான் வியந்து பார்க்கக்கூடிய அந்த குணம், எல்லோரோடும் உள்ளன்போடும் அரவணைப்போடும் பழகக்கூடிய அந்த மாண்புதான் அவரிடத்திலே நான் எப்போதும் காணக்கூடிய ஒன்று. இந்த இனிய விழாவினுடைய தலைவர், நம் அனைவருடைய வாழ்த்துக்கும் போற்றுதலுக்கும் உரிய பெருமதிப்பிற்குரிய அருமை அண்ணன் திரு ஐசரி கணேஷ் அவர்களே, நிகழ்ச்சியிலே எனக்கு பின்னாலே வாழ்த்துரை வழங்குவதற்காக வருகை தந்து இந்த நிகழ்ச்சிக்கு பெருமை சேர்த்திருக்கக்கூடிய தமிழ்நாட்டினுடைய கலைத்துறையில் தனக்கென ஒரு சிறப்பிடத்தை பெற்று இந்திய அளவையும் தாண்டி உலக நாயகன் என்கின்ற அந்த உயரிய இடத்தை பெற்று தமிழ்நாட்டிலிருந்து இன்றைக்கு மாநிலங்கள் அவையினுடைய உறுப்பினராக இடம்பெற்று இந்த பெருமைகளுக்கெல்லாம் மேலாக முத்தமிழ் அறிஞர் கலைஞர்களாலே கலைஞானி என்ற அந்த பெரும் பட்டத்தையும் பெற்று சிறப்பு வாய்ந்த இடத்திலே இருந்து நமக்கெல்லாம் இன்றைக்கு பெருமையினை தேடி தந்திருக்கக்கூடிய உலகநாயகன் மரியாதைக்குரிய திரு கமலஹாசன் அவர்களே, நிகழ்ச்சியிலே அனைவரையும் அன்போடு வரவேற்று மகிழ்ந்திருக்கக்கூடிய நம்முடைய மதிப்பிற்குரிய செல்வி குஷ்மிதா கணேஷ் அவர்களே, அவருடைய சகோதரியார் மதிப்பிற்குரிய திருமதி பிரீதா கணேஷ் அவர்களே, எனக்கு முன்னாலே உள்ளன்போடு ஒரு அற்புதமான வாழ்த்துரையை வழங்கி இடம் சேர்ந்திருக்கக்கூடிய டாக்டர் எம்ஜிஆர் பல்கலைக்கழகத்தினுடைய வேந்தன், என்னுடைய பெருமதிப்பிற்குரிய திருமிகு டாக்டர் ஏசி சண்முகம் அவர்களே, நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு நிகழ்ச்சிக்கு பெருமை சேர்த்திருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர், சட்டப்பேரவையுடைய உறுப்பினர், என்னுடைய பெருமதிப்பிற்குரிய அருமை அண்ணன் பண்பாளர் அண்ணன் தங்கமணி அவர்களே, நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய சட்டப்பேரவை உறுப்பினர்கள் அண்ணன் விஜி ராஜேந்திரன் அவர்களே, அண்ணன் மனோஜ் பாண்டியன் அவர்களே, நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய கலைத்துறையினுடைய முன்னணியினரே, வந்திருக்கக்கூடிய கல்வி நிறுவனங்களின் தலைவர்களே, கல்வியாளர்களே, நம்முடைய அண்ணன் ஐசரி கணேஷ் அவருடைய இணையர் திருமதி ஆர்த்தி கணேஷ் அவர்களே, மரியாதைக்குரிய அண்ணன் ஜோதிமணி அவர்களே, வந்திருக்கக்கூடிய பல்வேறு துறைகளிலிருந்து வந்திருக்கக்கூடிய பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். மிகச்சிறப்பு வாய்ந்த இந்த விழாவில் கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பினை எனக்கு வழங்கியிருக்கக்கூடிய அண்ணன் ஐசரி கணேஷ் அவர்களுக்கு என்னுடைய நன்றி. அதிலும் குறிப்பாக இந்த விழாவிலே நான் கலந்து கொள்ள விரும்பிய போது அதற்கு தன்னுடைய அனுமதியினை வழங்கி விழாவிலே கலந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பை எனக்கு உருவாக்கி தந்திருக்கக்கூடிய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் பெருமதிப்பிற்குரிய அண்ணன் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியினை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இந்த விழா ஒரு அற்புதமான விழாவாக இன்றைக்கு நடைபெறுவதை காண்கிற போது அண்ணன் கணேஷ் அவருடைய
இந்த வெற்றி பயணத்தை காண்பதற்கு அவருடைய தந்தையார் அவர்கள் இல்லையே என்கின்ற ஒரு எண்ணம் தான் என்னுடைய மனதிலே உருவானது. அவருடைய தந்தையாரும் என்னுடைய தந்தையார் அவர்களும் தமிழ்நாடு சட்டமன்றத்திலே ஒரே காலத்திலே இடம்பெறக்கூடிய வாய்ப்பை பெற்றவர்கள். அதன் காரணமாகவோ என்னவோ அண்ணன் கணேஷ் அவர்களோடு நான் நீண்ட காலமாக நட்புரிமையோடு பழகக்கூடிய ஒரு வாய்ப்பை அவர்கள் எனக்கு தந்திருக்கிறார்கள். அவரிடத்திலே நான் வியந்து பார்க்கக்கூடிய அந்த குணம், எல்லோரோடும் உள்ளன்போடும் அரவணைப்போடும் பழகக்கூடிய அந்த மாண்புதான் அவரிடத்திலே நான் எப்போதும் காணக்கூடிய ஒன்று. யாரிடத்திலும் எந்த ஏற்றத்தாழ்வையும் காணாமல் அவர்களோடு தனக்கு இருக்கக்கூடிய அந்த அன்பும் உறவும் எப்போதும் இருக்கக்கூடிய அளவில் அவர்கள் சமுதாயத்தினுடைய எந்த படிநிலையில் இருந்தாலும் சரி, அவர் அனைவரிடத்திலும் உள்ளன்போடும் உரிமையோடும் பழகக்கூடிய ஒருவராக நான் திரு கணேஷ் அவர்களை தொடர்ந்து நான் பார்த்து வருகிறேன். அந்த குணம்தான் அவர் ஒவ்வொரு கட்டத்திலும் முன்னேறி வருகிற போதும் அவரிடத்திலே எல்லோரும் அதே அன்போடும் அரவணைப்போடும் அவருடைய உயர்விலே எல்லோரும் மகிழ்ச்சி அடையக்கூடிய அளவிலும் அந்த பண்பு அவரை உயர்த்தி இருக்கிறது. அந்த பண்பிற்கு, அந்த பண்பு நலனுக்கு அவருடைய உழைப்பு இன்றைக்கு பெரும் காரணமாக இருக்கிறது. காணொளியிலே நாம் பார்க்கிறோம். மயிலாப்பூரிலே ஒரு வாடகை குடியிருப்பிலே ஆரம்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நிறுவனத்தினுடைய துவக்கம் இன்றைக்கு செம்பரம்பாக்கத்திலே நூற்றுக்கணக்கான ஏக்கர் அளவிலே ஒரு பெரிய கன்வென்ஷன் சென்டராக, ட்ரேட் சென்டராக, அதை ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு என்டர்டெயின்மெண்ட் சென்டராக இன்றைக்கு உருவாகி இருக்கிறது. பல்வேறு கல்வி நிறுவனங்களாக உலகளாவிய அளவில் எல்கேஜியில் இருந்து இன்றைக்கு ஆரம்பித்து பல்கலைக்கழகங்கள் வரை ஆல் அண்டர் ஒன் ரூஃப் என்று சொல்வார்களே, அதை போல எல்லோரும் ஒரு ஆலமரத்தின் கீழே உருவாக்கக்கூடிய அளவிற்கு ஒரு பெரிய ஆலமரமாக இந்த நிறுவனங்களை உருவாக்கி நம்முடைய கணேஷ் அவர்கள் இன்றைக்கு பெருமை சேர்த்திருக்கிறார்கள். அவருடைய அந்த உழைப்பிற்கு நான் தலைவணங்க கடமைப்பட்டிருக்கிறேன். அந்த உழைப்பு இன்றைக்கு இருக்கக்கூடிய பலருக்கும் எடுத்துக்காட்டான ஒன்றாக அது அமையக்கூடிய வகையில் அவர் இன்றைக்கு இந்த முன்னேற்ற பாதையிலே இந்த நிறுவனங்களை வழிநடத்தி செல்கிறார். தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியை அவர் குறிப்பிடுகிற போது அவர் இன்றைக்கு இரட்டை இலக்க வளர்ச்சியை உருவாக்கி இருக்கிறது என்று சொன்னார். நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சருடைய அவருடைய முன்னெடுப்புகளால் இந்த வளர்ச்சிக்கு பின்னாலே எது அமைந்திருக்கிறது என்று சொன்னால், தமிழ்நாட்டினுடைய உள்கட்டமைப்பு வசதிகள் உருவாகி இருக்கிறது. அந்த உள்கட்டமைப்பு வசதிகளை உருவாக்குவதில் நம்முடைய மாநில அரசுக்கு எந்த அளவிற்கு பங்களிப்பு இருக்கிறதோ அதே போல் தனியாருக்கும் அந்த பங்களிப்பு மிக அவசியமான ஒன்றாக இருக்கிறது. அந்த பங்களிப்பில் கல்வித்துறையாக இருந்தாலும், இது போன்ற கன்வென்ஷன் சென்டர்ஸ், ஸ்டேட் சென்டர்ஸ் என்கின்ற இத்தகைய முன்னெடுப்புகளாக இருந்தாலும் அவற்றில் தனியார் துறையும் மிளிரக்கூடிய அளவிற்கு எடுத்துக்காட்டான வகையிலே இன்றைக்கு வேல்ஸ் நிறுவனம் இவற்றிலே முதலீடுகளை செய்து உருவாக்கி இருப்பது உள்ளபடியே தமிழ்நாட்டினுடைய தொழில் வளர்ச்சிக்கு. என்று கேட்டால், வேலை வாய்ப்புகளை பொறுத்தமட்டில் இது போன்ற துறைகள் தான் இன்றைக்கு மிகப்பெரிய அளவிலே பலருக்கும் வேலை வாய்ப்புகளை உருவாக்கி தரக்கூடிய ஒரு நிலையை இன்றைக்கு தந்திருக்கிறது. எனவே அதுவற்றில் முதலீடுகளை செய்து உள்ளூர் வேலை வாய்ப்புகளை பெருக்கக்கூடிய அளவிலே இவற்றை உருவாக்கி தந்திருக்கக்கூடிய அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அவருடைய இந்த பயணத்திலே அவருக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய அவருடைய புதல்வியர் இருவருக்கும், அவருடைய உற்ற உறுதுணையாக இருக்கக்கூடிய குடும்பத்தினருக்கும், அதே போல் இந்த நிறுவனங்களுடைய வளர்ச்சியிலே தங்களை ஈடுபடுத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த நிறுவனங்களுடைய பங்குதாரர்களாக இருக்கக்கூடிய இதனுடைய ஊழியர்கள், பணியாற்றக்கூடிய ஆசிரியர் பெருமக்கள், மாணவ செல்வங்கள் ஆகிய அத்தனை பேருக்கும் நான் என்னுடைய சார்பிலும் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சார்பிலும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்து, இந்த நிறுவனமும் அவரும் மென்மேலும் வளர வேண்டும் என்று அனைவருடைய வாழ்த்துக்களோடு என்னுடைய வாழ்த்துக்களையும் இணைத்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.